செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மதிய வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்புக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் துணைத் தேர்வு கொஷின் பேப்பர் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் A to Z எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை ஆல்ல செட் பண்ணி வச்சுங்க. பாப்பா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நம்மளுடைய 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு எக்ஸாமினேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆரம்பிச்சிச்சு நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம். ஸோ தொடர்ந்து எல்லாருமே வந்து எக்ஸாமினேஷன் ஒரு பக்கம் எழுதிட்டுருப்பீங்க. உங்களுக்கான அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொஷின் பேப்பரோ இல்லை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ கொஞ்சம் தேவை, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் தனியாக படுக்கிறீங்க, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கும் கொஷின் பேப்பர் கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாடல் கொஷின் பேப்பர்லாம். ஸோ உங்களுக்கான கொஷின் பேப்பர் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்டாக குரூப்புக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. அண்ட் குறிப்பாக வந்து சொல்லணும்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கான மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் நம்மளோட குரூப்லேயே. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண போகிறோம் குரூப்பில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலும் உங்களுக்கான கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான கொடுத்துருக்க நேரத்தில் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக படிங்க, எழுதுங்க, எல்லாத்தையுமே அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கொஷின் தெரியாத கொஷின் எல்லாத்தையுமே ஓன் ரைட்டு கூட வந்து பண்ணி வைங்க, பேப்பரை ஃபில் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதான் நான் சொல்ல வேண்டியது. அண்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரில் 1 வேர்டாக இருக்கட்டும் அண்ட் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க, ஓகேங்களா? லாஸ்ட் கொஷின் தான் மோஸ்ட்லி கம்பல்சரியாக இருக்கும். அந்த கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணாமல் விடாதீங்க. ஏன்னா அட்டன் பண்ணிங்கன்னா அதுலேயும் வந்து மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி பொறுத்த வரைக்கும் ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்து கேட்டிருக்கலாம், இல்லை ரொம்ப டீப்பாக உள்ளே போய் கேட்டிருந்தா கூட வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்க கொஷின்ஸு, இதுக்கு வந்து மார்க் கொடுக்கும் அப்படின்னு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆசிரியர்களோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ வந்து கேட்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் எந்த கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. இது வேஸ்ட்டு, இந்த கொஷின் தெரியல, இது புரியல அப்படின்னு மட்டும் வந்து விட்டுறாதீங்க. சென்டம் அடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து கம்பல்சரி கொஷினோ எல்லா கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே எல்லா கொஷினையும் எழுதுங்க, நம்ம பேஜஸை மட்டும் விட்டுறாதீங்க, ஓகேங்களா? நல்லா எழுதுங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமை எழுதி அதில் ஃபெயில் ஆகிட்டு தான் இதில் வந்திருக்கீங்க. ஸோ பாஸோடைய அருமை உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தாமல் கொஞ்சம் தீவிரமாக இறங்கி படிங்க. எந்தெந்த கொஷின்லாம் இம்பார்ட்டனோ அதை படிங்க. உங்களுடைய ஆசிரியர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? குரூப்லையோ இல்லை ஒரு சில குடிசில் டியூஷனோ இல்லை அகாடமியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸோ போய் படிச்சிருப்பீங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க இதை படித்தா வந்துடும், இதுதான் வந்து வரும், அப்புறம் போன பப்ளிக் கொஷின் பேப்பர் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு A to Z உங்களுடைய ஆசிரியர்கள் நிறைய விதமான அறிவுரைகளை வழங்கியிருப்பாங்க. ஸோ அதையும் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம கொடுக்குற ஒரு சில கொஷின்ஸையும் வந்து பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் படுங்க. உங்களுக்கே தெரியும் இது படித்தா அது வரும் அப்படின்றது, அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு போங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து எல்லா கொஷினுமே வந்து முக்கியமான கொஷின்ஸ் தான், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வராத கொஷின்ஸ் தான். எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு ஜஸ்ட்டு அதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம மைண்டில் உள் வாங்கிட்டுனாவே போதும். நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் ஆன்சர், ஓகேங்களா? அதுதான் வந்து பப்ளிக்லேயே திருத்துறாங்க, எல்லாருமே பர்ஃபெக்டாக எழுத முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா கொஷினும் நீட்டாக அழகாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் சூப்பராக ப்ரெசன்டேஷனை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த தேர்வுலையும் எல்லோரும் வந்து வெற்றி பெறுவீங்க. அதற்கு என்னுடைய முழு வாழ்த்துக்கள்ப்பா, ஓகேங்களா? செல்லக்குட்டிஸுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். அண்ட் மேலும் உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் கைடெலாம் வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வீடியோவிலையும் டெலகிராம்லையும் வந்து போடுவோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுடன் தொடர்ந்து இணைந்துருங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு நிறைய விதமான வந்து பார்த்திங்கன்னா செல்லக்குட்டிஸ் ஒரு ஐடியா கிடைக்கும், அவங்களும் வந்து படிப்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள். பாய் செல்லக்குட்டி.